வணக்கம் மக்களே, வெல்கம் டு தி ஃபென்சர் ஷோ. இன்னைக்கு ஷோ நம்ம பார்க்க போறது உள்ளொழுக்கு அப்படின்ற மலையாள மூவியோட ரிவ்யூ. இந்த படம் பாத்தீங்கன்னா இந்த வீக்கெண்ட் தியேட்டர்ஸ்ல அவைலபிளா இருக்கு. இந்த படத்துல பார்வதி, ஊர்வஷி மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. இந்த படம் ஒரு குடும்பத்துல இருக்கக்கூடிய ஃபேமிலி மெம்பர்ஸ் இருப்பாங்களா, அவங்களோட டார்க் சீக்ரெட்ஸை மையமா வச்சு அமைக்கப்பட்ட ஒரு ஃபேமிலி டிராமா அப்படின்னு சொல்லலாம். ஆக்சுவலி பார்வதி தன்னோட கணவரான பிரசாந்த் முரளி அண்ட் மாமியாரான ஊர்வஷியோட ஒரு வீட்டுல வாழ்ந்துட்டு இருக்காங்க. பிரசாந்த் முரளியோட மூளையில கட்டி காரணமாக அவருக்கு ஸ்ட்ரோக் வந்து படுத்த படுக்கையா மாறிடுறாரு. அவரை பாத்துக்கிறது அப்படின்றதே ஒரு ஹெக்டிக்கான டாஸ்கா இவங்க ரெண்டு பேருக்கும் மாறுது. இப்படிப்பட்ட லைஃப்ல இருக்கும் போது ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட் தேவை அப்படின்றதுக்காக பார்வதி தன்னோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்டோட ஒரு ரிலேஷன்ஷிப்ல ஈடுபடுறாங்க. அதன் விளைவு அவங்க கர்ப்பமாவும் ஆயிடுறாங்க. அந்த கர்ப்பத்துக்கு காரணம் யாரு, அந்த உண்மை இந்த ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு எப்படி தெரிய வருது, தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க எப்படி ரிசீவ் பண்ணிக்கிறாங்க அண்ட் டுவர்ட்ஸ் தி எண்ட் என்ன நடக்குது அப்படின்றதான் இந்த படத்தோட கதை. எனக்கு இந்த படத்துல பிடிச்ச விஷயம் அப்படின்றது இந்த படத்தோட நேட்டிவிட்டி ஃபேக்டர் அப்படின்னே சொல்லுவேன். இந்த கதை நடக்கக்கூடிய அந்த ஊர் இருக்குல்ல, ஒரு மாதிரியான தாழ்வான பகுதி, அதுவும் ஒரு ரிவர் சைட்ல இருக்கக்கூடிய ஒரு ஊர் மாதிரி காட்டியிருப்பாங்க. ஏதாவது மழை பெஞ்சிச்சுனாலே ரொம்பவே தண்ணி தேங்கக்கூடிய ஒரு பகுதியா இருக்கும். அன்றாட வேலைகளை பார்க்கறதே வந்து ரொம்ப சிரமம் அப்படின்ற மாதிரி காட்டியிருப்பாங்க. இன்ஃபேக்ட் யாராவது இறந்து போனா அவங்கள அடக்கம் பண்றதுக்கு பல நாள் வெயிட் பண்ணணும் அப்படின்ற மாதிரியான சூழ்நிலை இருக்கக்கூடிய ஒரு ஊரா காட்டியிருப்பாங்க. ஸோ இப்படிப்பட்ட ஊர்ல இவங்களோட ஃப்ரஸ்ட்ரேட்டட் லைஃப் ஆரம்பிக்குது அப்படின்ற மாதிரி ரொம்ப நீட்டாவே காட்டியிருப்பாங்க. அதுலயும் பார்வதியோட பாயிண்ட் ஆஃப் வியூவை ரொம்ப சூப்பராகவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. இனிஷியலி அவங்க பண்ணது ஒரு பெரிய தப்பு அப்படின்ற ரேஞ்சுக்கு காட்டுவாங்க. பட் போக போக தான் அவங்க சைடு இருக்கக்கூடிய நியாயங்கள் அண்ட் மற்ற ஃபேமிலி மெம்பர்ஸ் என்னென்ன மாதிரியான விஷயங்கள் பண்ணியிருக்காங்க அப்படின்றதெல்லாம் ரிவீல் ஆகும். இன்ஃபேக்ட் இந்த படத்துல அந்த ஃபேமிலி மெம்பர்ஸோட டார்க் சீக்ரெட்ஸ் அப்படின்றதே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சர்ப்ரைஸா தான் இருந்துச்சு. அது ஒன்னு ரிவீல் ஆகும்போது ரொம்பவே நீட்டா இருந்துச்சு. அதே மாதிரி இந்த படத்துல பார்வதி அண்ட் ஊர்வசி இவங்க ரெண்டு பேரோட கேரக்டர்ஸும் ஆல்மோஸ்ட் சிமிலர் தான். ரெண்டு பேரோட லைஃப்லயுமே ஒரே மாதிரியான ஸ்ட்ரகிள்ஸ் தான் இருந்திருக்கும். பட் பார்வதி அதுல இருந்து வெளியே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ராக்ரெசிவா யோசிப்பாங்க. பட் இன்னுமே ஊர்வசி வந்து அந்த பழைய ஸ்டைல்ல வந்து அந்த வாழ்க்கையை அப்படியே வாழ்ந்துட்டு போற ஒரு நபராக காட்டியிருப்பாங்க. ஸோ அந்த ஜென்ரேஷன் கேப்பை இவங்க எப்படி புரிஞ்சுக்கிறாங்க அப்படின்றதுமே நீட்டா இதுல சொல்லப்பட்டிருக்கும். அதே மாதிரி டுவர்ட்ஸ் தி எண்ட் அந்த கிளைமேக்ஸ் அப்படின்றதுமே ஒரு அல்டிமேட்டான முடிவா தான் இருந்துச்சு. அதுலயும் அந்த லாஸ்ட் ஷாட் அந்த ரிவர்ல போகக்கூடிய அந்த காட்சி அப்படின்றது ரொம்ப சூப்பராகவே எடுத்திருந்தாங்க. நெகட்டிவ்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் பார்வதியோட பாய் ஃப்ரெண்ட் கேரக்டர் காட்டியிருப்பாங்கல்ல, அந்த கேரக்டரோட ஆர்க் அப்படின்றது இன்னுமே பெட்டராக இருந்திருக்கலாம், இன்னுமே நேச்சுரலாக இருந்திருக்கலாம் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. டக்குன்னு டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிற மாதிரி காட்டியிருப்பாங்க. அது கொஞ்சம் செயற்கைத்தனமாக இருந்துச்சு. மற்றபடி இந்த படத்தோட பேஸ் ஆங்காங்கே இன்னுமே கொஞ்சம் பேசப் பண்ணியிருந்திருக்கலாம் அப்படின்னு தோணுச்சு. மற்றபடி இது ஒரு தரமான படம், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 3.5 out of 5. அடல் கண்டென்ட்லாம் இல்லை, பார்க்கலாம். மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.